பிரைட் ஃபியூச்சர் லைஃப் கேரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அநேக நேரங்களிலே நான் சிந்தித்தது உண்டு. நான் இந்த பிரைட் ஃபியூச்சரில் சேரும் பொழுது எனக்கு பிளான் என்னன்னு தெரியாது. ஸோ அநேகருக்கு பிளான் சொல்லுகிறது எப்படி என்றும் தெரியாது. ஸோ நான் மிகவும் முயற்சி எடுத்து அதை நான் கற்றுக்கொண்டேன். அது எப்படி என்றால், நம்முடைய பிரைட் ஃபியூச்சர் லைஃப் கேரினுடைய சிஇஓ ஆர்எஸ் சர்மா சார் அவர் ஒரு வீடியோவில் எப்படி என்று சொன்னார். அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதையே நீங்கள் பைஹார்ட் பண்ணுங்கள், அந்த பிளானை சொல்லுங்கள், சரியாக இருக்குது. இப்போது பிரைட் ஃபியூச்சர்னுடைய பிளான் என்ன அப்படின்றது தெளிவாக சொல்லுகிறேன். நீங்கள் நோட் பண்ணுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஒரு நபரை சந்திக்கிறோம். பிஸ்னஸ் விஷயமாக நாம் அவர்களுக்கு பிளான் சொல்லுகிறோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு முறைப்படியாக சொல்லுகிறேன், பாருங்கள். ஹலோ சார், மேடம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வீட்டில் சார் என்ன பண்ணுறாரு? இல்லைன்னா ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னு அவங்ககிட்ட, மேடம் பிள்ளைகள் எப்படி சார்? உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி? ஓ அப்படியா சார். அதாவது எப்பயுமே அவங்கள தான் நம்ம பெருசாக அவங்க செய்கிற வேலைகளையோ அல்லது பிஸ்னஸையோ நம்ம குறை சொல்லக்கூடாது எப்பொழுதுமே. நம்ம அப்படியா சார், கரெக்ட் சார், வெரி குட் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லிவிட்டு அப்ரிஷியேட் பண்ணி நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம். கண்ணு டு கண், ஐ டு ஐ தான் பேசணும். அவங்க நம்மளை பார்த்துருக்கும் போது மேலே கீழே அவங்க வீட்டை பார்க்கக்கூடாது. சைட் முகத்தில் முகமாக இருந்து தான் நீங்கள் பேசணும். அப்போ தான் அவங்களுடைய. ரெண்டாவது, ஸ்மைலியாக பேசணும். உங்கள் முகத்தை மந்த புத்தி மாதிரி வச்சுக்கிறோம், ரொம்பன்னு வைக்கக்கூடாது. அப்போ நல்ல ஸ்மைலாக, நல்ல நீட்டான ட்ரெஸ் போட்டு அவங்க முன்னாடி இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் போகிறீங்க இல்லையா? சரி, ஓகே, நம்ம ஆரம்பிப்போம். இப்போ சார், மேடம் எப்படி இருக்கீங்க? ஒன்ஸ் அகெயின் பிரைட் ஃபியூச்சர் லைஃபின் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி, சார் இப்போ பொதுவாக நம்ம அன்றாட மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னா, காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு ஒரு பொருள் தேவை, நம்ம ஒரு வேலை செய்கிறோம். எப்படின்னா, டீ, காஃபி, டீ, பால் சாப்பிட்றோம். பல்லு விளக்குறதுக்கு நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்க்கிறோம், குளிக்கிறோம், அதுக்கு சோப்பு வேணும். அதுக்கப்புறம் தலைக்கு தேர எண்ணெய் வேணும். அதுக்கப்புறம் ஃபேஷியல் க்ரீம் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? பவுடர் போடுறோம், பெர்ஃப்யூம் பண்ணுறோம், ரைட். அதுக்கப்புறம் நம்ம நல்ல ட்ரெஸ் போடுறோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டில் இப்போ மேடம் வீட்டில் இருக்கிறாங்க, நம்மளே செய்கிறோம்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட செய்கிறோம்? அதுக்கு தேவையான மசாலா, அது பாத்திரம் கழுவுறதுக்கு உள்ள அந்த ப்ரெஷ்ஷு, அந்த பாத்திரம் கழுவுறது, அதுவும் இல்லாமல் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு, இதுக்கு இடையில டாய்லெட் க்ளீன் பண்ணணும், அது மாதிரி வீடு க்ளீன் பண்ணணும். இது எல்லாமே ஒரு பொருள், கெமிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கி தான் நம்ம வீட்டில் செய்கிறோம். சரியா தப்பா? வாங்குறீங்களா? வாங்கி தான் செய்கிறீங்க, ரைட் தானே? இந்த வாங்குறதுலையே, இந்த செயல்பாட்டிலே உங்களுக்கு நான் ஒரு கடையை காண்பிக்கிறேன். அந்த கடை எப்படிப்பட்ட கடையாக இருக்கும்? நல்ல பொருள், அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், அது நம்முடைய சரீரத்தில் எந்த ஒரு சேதம் படுத்தாத நல்ல பொருள் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த நல்ல பொருளும் கூட விலை குறைவான பொருளாகவும் அதிலிருந்து ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கிறதாகவும் உள்ள ஒரு கடையை காட்டினா உங்களுக்கு நல்லா இருக்குமா? சரியா இருக்குமா? சரி, அதை நம்ம எப்படின்றது காட்டுறோம். எங்கள் கேட்லாக்கை நம்ம காட்டுறோம். அந்த கேட்லாக்கில் நம்முடைய எல்லா பொருட்களும் இருக்குது. அதில் கேட்டகரி வைஸான பொருட்கள் இருக்கிறது. கேட்டகரியில் விதவிதமான பொருட்கள் இருக்கிறது, ரைட். அப்போ கேட்டகரி வைஸில் நம்ம என்ன பார்க்குறோம்? முதலாவது ஹெல்த் ப்ராடக்ட் காட்டுறோம். அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் காட்டுறோம். அதுக்கப்புறம் கலர் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடுறது எப்படிப்பட்டது இருக்குது. அதுக்கப்புறம் சேஃப்டி, மனிதனை உயிரை காப்பாற்றக்கூடிய சேஃப்டிகள், அது நம்ம கேஸ்னுடைய சேஃப்டி டிவைசஸ் இருக்குது, பயோ மேக்னெட்டிங் இருக்குது, இது இருக்குது. அதுக்கப்புறம் போனீங்கன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர்னுடைய அந்த உரங்கள் அது காட்டு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா நம்ம வீட்டுக்கு உபயோக பண்ண மசாலா ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உபயோக பண்ணுற வீடு கிளீனிங், டாய்லெட் கிளீனிங், இந்த மாதிரி உள்ள பொருட்கள், இதெல்லாம் இப்படி அனைத்து வகையான பொருட்கள் நாம்
செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 300லிருந்து 350 பொருட்களை நாம் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் சார். இது எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட் தான். இந்த வீடு கிளீனிங் எல்லாம் பண்றதுல மட்டும்தான் கெமிக்கல் இருக்கும் மொழியே, பாக்கி எதுலையுமே இருக்காது சார். எல்லாமே 100% கேரண்டியோடு கொடுக்குறோம். அது எப்படி சார்? உங்களுக்கு விலையும் குறைவு. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்குறோம் இல்லை வேற கடையில் வாங்குறோம்னா அவங்க கொடுக்குற பொருள்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கேரண்டி இருக்குதா? எந்த கேரண்டி கிடையாது. பொருட்கள் நல்ல பொருட்களா? அதுக்கும் கேரண்டி கிடையாது. ரிட்டர்னு கிடையாது. கிஃப்ட் எதுவும் தராங்களா சார் இதுக்கு? இல்லைன்னா ஏதாவது விலை குறைவா? இப்படி எந்த ஒரு வகையிலும் நமக்கு அவங்க ஒத்தாசி. நம்ம பணம் கொடுக்குறோம், வாங்குறோம். ரைட் தானே சார்? ரைட் தானே மேடம்? ஆமாம், ஆமான்னு தானே சொல்லணும். ஆமான்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன காரணம்? நம்ம ஏன் ப்ரொடக்ட் பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்படின்னா, நான் முதல்ல சொல்கிற மாதிரி, முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, விலையும் குறைவு, நல்ல பொருள், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். அந்த கடையை நீங்கள் பார்த்து வாங்கலாம் இல்லையா? அந்த கடை எப்படிப்பட்ட கடை அப்படின்றது சொன்னோம்னா, நம்முடைய அந்த பிரைட் ஃபியூச்சர் லைஃப் கேர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி நம்ம இந்தியா முழுவதும் மாத்திரமல்ல, பங்களாதேஷ், பூட்டான் இந்த மாதிரி கண்ட்ரிகளிலும் நம்முடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கம்பெனி 2016 உருவாக்கப்பட்டது சார். எல்லா கோடவுனும் வேர் ஹவுஸும் சண்டிகரில் இருக்கு. நல்ல பொருட்களை பார்த்து வாங்குறோம். கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்ஸும், ஃபுட்டு சேஃப்டிக்குள்ளது, மெடிசின்ஸ்க்குள்ளது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய சர்டிஃபிகேஷன், அது மாதிரி ரீயூசபிள், அந்த மாதிரி என்ன கவர்மெண்ட்டில் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் அதை வாங்கியிருக்கிறோம். ரெண்டாவது டேக்ஸ் எல்லாமே சரியான முறையில் கட்டி போகிற ஒரு கம்பெனி தான் சார். இந்த கம்பெனி அஸ்பர் தான் இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவனுடைய நாம்ஸ், கவர்மெண்ட் இப்போ நம்ம பல கம்பெனிகளுக்கு பல நாம்ஸ் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண கம்பெனி அதான். இப்போ இந்த ப்ராடக்ட்டுகளில் நீங்கள் வாங்குறது எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு சோப்பு எடுத்துட்டிங்கன்னா வெளியில் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுடைய எம்ஆர்பி ரேட்டு 48 ரூபா சார். ஆனால் டிபி ரேட், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டு, அதாவது கம்பெனியில் நீங்கள் சேர்ந்து ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் மாறும்பொழுது உங்களுக்கு அது 34 ரூபாய்க்கு கிடைக்குது. 14 ரூபா உங்களுக்கு லாபம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் கிடைச்சிங்கன்னா 88 ரூபா எம்ஆர்பி ரேட்டு, நாங்கள் கொடுக்குறது 58 ரூபா. அதே மாதிரி ஷாம்பு, பாண்டி டேண்ட்ரப் ஷாம்பு 282 ரூபா எம்ஆர்பி ரேட், நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது 183. இப்படி ரேட்டும் குறைவு. இந்த ரேட்டு கம்மியாகவும் நல்ல ப்ராடக்டாகவும் உங்களுக்கு கிடைச்சா அதுலேருந்து ஒரு இன்கம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதான் இப்போ நம்ம அதை தான் பார்க்குறோம். அப்போ இவ்வளவு எம்ஆர்பி ரேட்லேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டுக்கு தான் நம்ம டைரெக்டாக கொடுக்குறோமோ ஒழிய பெரிய ரேட்டுக்குல. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாங்குறதா நம்ம வீடுகளுக்கு பொதுவாக எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்து வாங்குவோம்? மினிமமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2000 ரூபா வச்சுக்கிறோமே. இந்த 2000 ரூபா நீங்கள் வாங்கும்பொழுது வேறு கடைகளுக்கும் நம்ம கடைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நான் இப்போ உங்களுக்கு பவர் பாயிண்ட்லையும் போடுறேன், என்ன காட்டுறேன். 2000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5% அதை கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது 20லிருந்து 45% உங்களுக்கு விலை கம்மியாக கொடுக்கப்படுகிறது. மூன்றாவது 2000 ரூபா வாங்குற எல்லா பர்ச்சேஸுக்கும் 400லிருந்து 550 ரூபா வரைக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் ஆனது உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்கப்படும். நான்காவதாக எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட், ஒன்லி டாய்லெட் அந்த வீடு கிளீனிங்கை விட்டு பாக்கி 100% கேரண்டியோட ஹெர்பல் ப்ராடக்ட். ஆறாவதாக உங்களுக்கு லக்கி ட்ரா, எல்லா மாதமும் லக்கி ட்ரா இருக்குங்க. 2500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள 2500 இருக்க பொருள் வாங்கிட்டீங்கன்னா அவர்கள் ஆல் இண்டியா பேசிஸில் அந்த லாட்ரிக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை சேர்த்துருவாங்க. நீங்கள் சேரணும் இல்லை, அதில் 5000லிருந்து 10,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அது அந்த மாதம் கடைசியில் உடனே அந்த மீட்டிங் வச்சு எல்லாரும் முன்பதாக குழுக்கள் நடக்கும். யாருக்கு கிடைக்குதோ அனுப்பிவிட்ருவோம். அதுவும் இப்போ நான் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் அந்த லக்கி ட்ரா பாருங்கள். ரைட். அதே மாதிரி இந்த 2000 ரூபாயிலிருந்து எவ்வளோ ஜாஸ்தியான அமௌண்ட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதுகளுக்குள்ள ஃப்ரீ கிஃப்ட்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் உங்களுக்கு ஸ்லைடில் போட்டு காட்டுறேன். மூன்றாவது, 7வதாக உங்களுக்கு
இப்போ நல்ல கடை இருக்கு உங்களுக்கு, ஹெர்பல் ப்ராடக்ட் விலையும் கம்மி. இந்த கடையில நீங்க மாற்றாம ஒவ்வொரு மாதம் வாங்கிட்டு வர்றீங்க. அப்படி நீங்க 5 மாதங்கள் கண்டினியூவா நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா 6வது மாசம் வாங்குற அந்த 2000 ரூபாய் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஆயில் மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்க இஷ்டத்துக்கு அந்த 2000 ரூபாய்க்கு எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ. சார் நான் சொன்னது பிரகாரம் நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட், ரேட்டும் கம்மியா இருக்குது, அதுல இன்கமும் வருது அப்படி சொன்னதுல தவறு கரெக்டா ரைட்டா சார்? சரி, இப்ப சாதாரண ஒரு கால்குலேட் பண்ணுங்க சார். 2000 ரூபாய் வச்சு நீங்க 5 மாசத்துக்கு வாங்கும் போது எவ்வளவு சார் ஆகுது? 10,000 ரூபாய் ஆகுது சார். ஆனால் இந்த 10,000 ரூபாயில நீங்க வச்சுக்கோங்க. இப்ப மாசம் வாங்குறதுல நீங்க 5 மாசத்துல, அதாவது 6ஆம் மாசம் வாங்குற ஃப்ரீயோட சேர்த்து பார்க்கும்போது எவ்வளவு உங்களுக்கு லாபம் வருதுன்னு பார்ப்போம். 5% கேஷ்பேக்னு சொன்னேன்ல, அது 500 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 20ல இருந்து 45% மெம்பர் ரேட்ல அதுவும் 500 ரூபாய் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 400ல 550 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட்னு சொல்லியிருந்தீங்களே, எவ்ரி 2000 பர்ச்சேஸ்னு, அதுல கால்குலேட் பண்ணி பாருங்க. 400 ரூபாய் வச்சு கால்குலேட் பண்ண 5 மாதத்துக்கு எவ்வளவு சார்? 2000 ரூபாய். அதுக்கப்புறம் இப்ப 6வது மாசம் வாங்குற 2000 ரூபாய் ஃப்ரீ தானே சார்? அப்ப எவ்வளவு ஆச்சு? 5000 ரூபாய் ஆச்சு சார். அப்ப நீங்க 5 மாசத்துல வாங்கின பொருட்களுடைய ரேட்டு 10,000 ரூபாய். அதுல 5000 ரூபாய் உங்களுக்கு நாங்கள் திருப்பியே கொடுத்துட்டோம். 5000 ரூபாய் மிச்சமாயிருக்கிறது. அப்ப அந்த மிச்சம் 5000 ரூபான்றது உங்களுக்கு 50%ல கிடைக்குது. அப்ப 5000 ரூபாய் 6 மாசத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி கிடைக்குது. அப்ப ஒரு வருஷத்துல எத்தனை சார்? 10,000 ரூபாய் சார். இது பல வருஷங்கள் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இதே பல லட்சங்கள் ஆகும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகளுடைய படிப்புக்கோ அல்ல வாகனம் வாங்குறதுக்கோ உங்களுடைய சொப்பனத்தில் நிறைவேற்றக்கூடிய ஏதோ ஒரு இதுக்கு பயனாகி உங்களுக்கு இருக்கு. அப்ப இந்த நல்ல பொருள் உங்களுக்கு ரிட்டர்னும் கிடைக்குது, லாபமாகவும் இருக்கிறது, விலையும் கம்மி, நல்ல பொருளும் கிடைக்கிறது. சரியா தப்பா சார்? சரி சார். இதுல இருந்து எப்படி உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்சஸ் கிடைக்குதுன்னா, இது வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்சஸ். இது இல்லாம கம்பெனி என்ன கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் சீக்கிரத்தில் முடிக்கிறேன். நீங்க இதை எப்படி அந்த ஒரு கிளைண்ட் கிட்ட பேசணுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து ரெஸ்பெக்ட் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட எப்படி பேசணுன்றதுக்கான சொல்றேன். பேப்பரும் நல்ல ஒரு பேனாவும் ஒரு டைரியும் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் எடுத்து வச்சுங்க, அதுல எல்லாம் எழுதி காட்டணும். அந்த எழுதி காட்டுறத கூட நான் அடுத்த ஒரு ஸ்லைடில் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம சொல்றதுல அடுத்த இன்கம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது, சார் இவ்வளவு நல்ல கடையில இவ்வளவு நல்ல லாபம் இருக்கிறத வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ்ல யார்ட்டு சொல்லுவீங்க? எத்தனை பேருக்கு சார் சொல்லுவீங்க? ஒரு கேள்வி கேளுங்க அவங்ககிட்ட. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? சார் ஓஹா இதெல்லாம் நல்ல கடை சார், 10 பேருக்கு சொல்லுவீங்க. நான் இது வரைக்கும் ப்ரெஸ்பெக்ட் பேசும்போது அவங்க எல்லாம் 10-30 பேருக்கு சொல்லுவேன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஒரு சாதாரணமா நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா, நீங்க ஒரு மாசத்துல 2 பேர்த்துக்கிட்ட சொல்லுங்க சார். எத்தனை பேர்த்திட்ட சொல்றீங்க? 2 பேர்த்திட்ட சொல்றீங்க சார். அவங்களுக்கும் இவ்வளவு லாபம் வரும், பணமும் இன்கம் வருதுன்னா அவங்களும் 10 பேர்த்திட்ட சொல்லுவாங்க. ஆனா 10 பேரை நம்ம கணக்கு போடணும்னா நான் கணக்கு செய்ய 2 பேர். அப்ப 2 × 2னா 4, 4 × 2னா 8, 8 × 2னா 16. இப்படியே ஒரு வருஷத்துல 12 மாசத்துல நீங்க கடையை மாத்த பண்ணவர்கள் 2 பேர். அவர்கள் மூலமாக வந்தது டோட்டல் எவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 8000 சில்வனம் வருவாங்க. நம்ம 8000 பேர் எடுத்துக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு. இந்த 8000 பேரும் மாசம் 2000 ரூபாய் வாங்குறாங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட், அந்த கம்பெனி, நம்ம கம்பெனியுடைய ப்ராடக்ட் வந்து எவ்வளவு சேல் ஆகுது? 1,65,00,000 ரூபாய் சேல் ஒரு வருஷத்துல ஆகுது. அப்ப சார் கம்பெனி உங்களுக்கு என்ன சார் கொடுக்கும்னு பார்த்தா 5 லட்சம் ரூபாய் பணம் அன்றைய நாட்களிலே உங்களுக்கு மாசம் இன்கமா கிடைக்கும் சார். இது லாபமா நஷ்டமா? நீங்க என்ன முதல்ல முடக்குனீங்க? எப்பயுமே வாங்குறது போல ஒரு கடையில உங்க பொருட்களை வாங்குறீங்க, நல்ல பொருட்களை வாங்குறீங்க, ரேட்டு கம்மியா கிடைக்கிறது வாங்குறீங்க. இதனால நீங்க உங்க நண்பர்கிட்ட சொல்லுகிறேன்னா கம்பெனி உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 5 லட்சம் ரூபாய். சரி சார், இப்போ 8000 பேர் சேர்ந்ததுனால உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய். இதுல இடையில சிலவங்க ஒரு வேலை செய்யாம இருப்பாங்க,
விருப்பம் இல்லை பொருளை மட்டும் வாங்குறோம். அப்படி பார்த்தா 50% எடுத்துக்கோங்களேன். 8000 பேருன்றது வந்து 4000 பேராக கூட இருக்கலாமே, பெருசா பண்ணணும். இப்போ 4000 பேராக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய மந்த்லி இன்கம் 2,50,000 ரூபா. சரி, அதையும் விடுங்களேன். அதுலேயும் 50% 1,00,000 ரூபா. சார், இன்னைக்கு எந்த கம்பெனியில நீங்க வேலைக்கு ஃபுல் டைமா காலையில 8 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்து டயர்டாகி வீட்டுக்கு வருவோம். அதுக்கே சம்பளம் வந்து 1,00,000 ரூபா இது வரைக்கும் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது, அவங்க கல்யாணம் கச்சேரி அதில் பிள்ளைகளுக்கு நிலைமைக்கெல்லாம் போக முடியாது. வீட்டில் மேடம் போகலாம். அதில் மேடம் வேலைக்கு போனால் ஜென்ஸ் போவாங்க. நான் சொல்கிறேன் ரைட்டாக தப்பா சார்? பாருங்க, இன்னைக்கு கால நிலைகள். அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நல்லது போல போக முடியாது. இவிடையெல்லாம் நிறைய இருக்கு சார். ஆனால் இங்கே நீங்கள் மாதம் வாங்குற பொருள், வீட்டுக்கு வாங்குற பொருள் எங்கே இருந்தால் வாங்கி தானே சார் ஆகணும். அதை நம்ம கடையில் வாங்கும்போது உங்களுக்கு இவ்வளோ ஒரு அனுகூலமும் கிடைக்கிது. ரெண்டாவது, உங்களுக்கு பணமும் இன்கம் சோர்சஸ்ன்னு கிடைக்குது. நீங்கள் பார்ட் டைமாவோ ஃபுல் டைமோ நீங்கள் பண்ணலாம் சார். இப்போ இதில் இன்கம் சோர்சஸும் இருக்குல்ல சார். இது வந்து இந்த கடை நல்ல கடையா கெட்ட கடையா சார்? நீங்கள் சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்க மாட்டேன். இந்த கடையில் நீங்கள் பொருள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பயப்பட வேணாம். நான் இப்போ சொல்லிடுறேன். அந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் வாங்கும்போது இந்த உங்களுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இது கிடைக்குது. இதுக்கு வந்து எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது சார், ஒன்றுமே இல்லை. சரி, நீங்கள் ரெகுலராக கம்பல்சரியாக வாங்கி தான் ஆகணுமா? அப்படியும் கிடையாது சார். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி தான் ஆகணுமா? அதுவும் கிடையாது. ஒன் பிஸ்னஸ் வேல்யூ ஒரு பாயிண்ட் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். கம்பெனி உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணும் சார். அதாவது எங்களுடைய பிரைட் ஃபியூச்சர்னுடைய எய்ம் என்னன்னா ஹெல்த் அண்ட் வெல்த். இந்தியா மக்கள் சாரீரிகமாக சுகமாக இருக்கணும், நல்ல வெல்த் அண்ட் ஹெல்த்தாகவும் இருக்கணும், நல்ல பணமும் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கணும். யாரும் அடிமைத்தனத்தில் இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து 75% பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலும் இப்படி தான் இருக்கணும். ஏன் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, இந்த எங்களுடைய சிஇஓ ஆர்எஸ் சர்மா என்பவர் வந்து மிலிட்ரி பேக்ரவுண்ட். இதில் இருக்கிற அனைத்தும் மேக்சிமம் பேர் மிலிட்ரியிலேருந்து டிஃபென்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிறார்கள். ஸோ அதனால் துரோகம் பண்ண மாட்டார்கள், நம்பிக்கையோடு சேருங்கள் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி அவங்க அப்பாயின்மெண்ட்டு இப்போ முடிஞ்சது. இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு சார் எப்போ உங்கள் ஜாயினிங் போட்டுக்கலாம் சார் அப்படின்னு கேளுங்க. அப்போ ஜாயினிங் எப்போ போட்டுக்கலான்னு போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நாளைக்கு பார்த்துக்கலான்னு. ரைட் சார், நீங்கள் ஒருத்தருக்காண்டி வேலை செஞ்சு கொடுக்கணுமா, பலர் உங்களுக்காண்டி வேலை செய்யணுமா சார்? ஏன்னா உங்களை மாதிரி அநேகர் வந்து டைமில் ஜாயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஜாயினிங் எல்லாம் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் ஜாயின் பண்ண வச்சுட்டே இருப்போம். நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் நாங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு வேலை செய்ய விரும்புகிறீங்களா, அல்ல அடுத்த ஜனங்கள் உங்களுக்காண்டி வேலை செய்வார்களா? அப்போ நல்லதை செய்கிறதற்கு யோசிக்கக்கூடாது, தீமை செய்கிறது எவ்வளோ யோசிக்கலாம். இதில் என்ன சார் உங்களுக்கு இப்போ பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பொருள் வாங்கணுமே இல்லை, ஜஸ்ட் ஜாயினிங் பண்ணுங்கள். ஃபர்தராக இருக்கிறது என்னன்றதை நாங்கள் சொல்ல, பொருட்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் கொண்டு கொடுப்போம், இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கள் கடையில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கீமான கடை நம்ம மத்தியில் கிடைக்குதுன்னா எவ்வளோ சந்தோஷமான விஷயம் பாருங்களேன். அப்போ இதில் நீங்கள் கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணி நீங்களும் பயனடைவீர்கள், பிறரையும் பயன்படுத்துவீர்கள் என்னன்னு நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். இப்போ மினிமம் ஒரு 1,00,000 ரூபாவது அவங்க இதில் நீங்கள் இது கண்டினியூவாக இப்போ வந்து நல்ல கடை இருக்குது, இன்னும் நிறைய பொருட்கள் நாங்கள் ப்ரொடக்ட் பண்ண போகிறோம், நல்ல முறையான காரியங்கள் இருக்குது. அப்போ இது வர வர ஒவ்வொரு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுடைய இன்கம் சோர்ஸஸும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதாவது என்ன சார், நீங்கள் இதை பார்ட் டைமாக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இப்போ வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்கிறதுல ஒரு பார்ட், இப்போ நீங்கள் 20,000 ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு 20,000 ரூபா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்தால் எப்படி சார் இருக்கும்? நீங்கள்
வேலை செய்கிறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்னா அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் சார், நல்லதானே சார் இருக்கும். அப்படின்றத நம்ம முன்னாடி இருக்கிற அந்த ப்ரெஸ்பெக்டை அவங்ககிட்ட சொல்லி நம்ம புரிய வைக்கணும். இவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் உங்கள் கேட்லாக்கை க்ளோஸ் பண்ணிடணும். கூடுதலாக பேச கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா இன்னொன்று சொல்லணும் சார், இதை பற்றி நிறைய பேர் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஒரு காரியம் நல்லது கிட்ட சொல்லலாம். ஆனால் நீங்கள் எதையும் நம்பாதீங்க. நீங்கள் கம்பெனி வெப்சைட் இருக்குது பாருங்கள், கம்பெனிக்குள்ளே பாருங்கள், நீங்கள் செய்யுங்க, எங்களுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம். ரைட்டா? இதுதான் சரியான பிளான். அப்போ பிளான் என்பது கம்பெனியினுடைய பிளான் இது. இதை எப்படி சொல்லணும்னு ஆர்எஸ் சர்மா சார் சொல்லிக் கொடுத்ததை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை எப்படி இதைவே கற்றுக்கொண்டு நீங்கள் பிறருக்கும் பிளான் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது 2வது டைம் கூட எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிடுங்க, நாங்கள் கூட சொல்லிக் கொடுக்குறோம். அதவே நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 3வது இடத்துல நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம், அடுத்த ஸ்டெப் போகிறோம். இனியும் இந்த கம்பெனி குறித்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும், 9980299502 நீங்கள் என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச்.